நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிதை தலைப்பிலே இந்த நாளுமாக உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களை சந்தித்த 3ஆம் முறையை பற்றி நாம் இன்றைக்கு சற்று தியானிக்க இருக்கிறோம். யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்திலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் 3ஆம் முறையாக சீடர்களை திபேரியா கடற்கரையில் சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு அங்கே கடற்கரையில் இருக்கிறார். அங்கே நாம் என்ன காட்சிகளை பார்க்கிறோம்? அங்கே சீமோன் பேதுரு ஒரு 7 சீடர்களை அழைத்து கொண்டு மீன் பிடிக்க திரும்பி செல்கிறார். 2 முறை ஏற்கனவே இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு காட்சி கொடுத்து விட்டார். கொடுத்த பிறகும் இயேசுவை பற்றி விசுவசிக்காமல், இயேசு மேல் அன்பினை காட்டாமல், தன் பழைய வாழ்க்கைக்கு பேதுரு தான் சென்றது மட்டுமல்லாமல் தன்னோடு இருந்தவர்களையும் அழைத்து சென்று விட்டார். ஏதோ பேதுரு செஞ்சு விட்டார் என்று வேதத்தில் நாம் படிக்க வேண்டாம். நீங்களும் நானும் இன்றைக்கு 40 நாளுக்கு உபவாசம். தெரியாத என்ன உபவாசங்கள், என்ன பக்தி முயற்சிகள், என்ன சிலுவை பாதைகள், என்ன இன்னும் என்னென்னலாம் பண்ணினோம். கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பது, பொய் சொல்லாமல் இருப்பது எல்லாம் இருந்தோம். 40 நாள் முடிந்தவன் பேதுருவை போல அந்த படகை எங்க வச்சிருந்தாருன்னு தெரியல. அவர் அந்த வலைகளை எங்க வச்சிருந்தாருன்னு தெரியல. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் மீன் பிடிக்க போயிருந்தால் பிரச்சனை இல்லை. தன்னோடு இருந்த 7 சீடர்களையும் கூட்டிட்டு போயிட்டார். 11 பேர்ல 3 பேர் தான் அதுல போகல. எல்லாரும் இவர் தான் போய் வாலண்டியரா, நான் போறேன், நீ வரியான்னு கேட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டார். உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தையை மீறி இங்கே சென்று விட்டார். ஏதோ பேதுருக்கான காரியம் அல்ல. நீங்களும் 40 நாள் முடிந்தவுடனே மீண்டும் பழைய வாழ்க்கை, பழைய வேலைகள், பழைய பாவங்கள், பழைய தொழில்கள் எல்லாம் பாண்டியத்தை விட்டுவிட்டு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கும். தேவனை விட்டுவிட்டு நாம் எல்லா காரியங்களையும் செய்து நினைவூட்டத்தான் இந்த நற்செய்தியை ஒழிய ஏதோ பேதுரு பண்ணிட்டார், அவர் பாவம் என்றதற்கு அல்ல. அதன் வழியாக வேதம் எனக்கு என்ன கற்பிக்கிறது என்பார். எப்பொழுது இயேசு நிற்கிறார், ஒரு மீன் கிடைக்கல. இதைத்தான் நடக்கும் உங்களுக்கு. இயேசுவை விட்டு நீங்கள் வெளியே சென்று விட்டால் உங்கள் வாழ்க்கை சூன்யமாகிவிடும், ஒன்றுமில்லாமல் போயிடும். உலகத்தின் ஆசீர்வாதங்களோட கிடைக்காது. இயேசு நிற்கிறார், பிள்ளைகளே மீன் கிடைக்கலையான்னு கேட்கிறார். வலைகளை இந்த பக்கம் கொண்டே போடுங்கன்னு சொல்றார். அப்பாவது அவர் யார் என்று கேட்டிருக்கணும். அந்த உணர்வு கூட இல்லாத நிலையில் தான் சீடர்கள் 7 பேரையும் இருந்தார்கள். நீங்களும் நானும் இன்னைக்கு அப்படித்தான். ஒன்றும் கிடைக்கலன்னா யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் செய்வதற்கு ரெடியா இருக்கும். ஏன்னா நம்முடைய தேவை எப்படி? ஒரு மருத்துவ தேவையா இருக்கலாம், ஒரு பொருளாதார தேவைகளாக இருக்கலாம், அல்லது வியாதியை குறித்த காரியங்கள் இருக்கலாம், படிப்பை குறித்த காரியங்கள் இருக்கலாம். இன்னும் அப்படியே அலைக்கழிக்கப்படும் பொழுது யார் சொன்னாலும் கேட்டுவார்கள். நீ அவர்கிட்ட கேட்டிருக்கணும், நீங்க யார், ஏன் இங்க வலையை போட சொல்றீங்கன்னு கேட்டிருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை யார் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய சூழ்நிலை பேதுரு மட்டுமல்ல, இருந்த 7 சீடர்களும் நினைத்து போய் வலையப்படுகிறார். அற்புதத்தை பார்க்கிறார்கள். 183 மீன், பெரிய மீன்கள். அற்புதத்தை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே தான் யோவானுக்கு தெரிகிறது, மற்றவங்களுக்கெல்லாம் அது கூட தெரியல. இப்படிப்பட்ட அற்புதம் இயேசுவால் மட்டும்தான் செய்ய முடியும் சொல்லி அவர் ஆண்டவர் என்று பேதுருவிடம் யோவான் சொல்லுகிறார். உடனே பேதுரு மேலாடையை கட்டிக்கொண்டு நீந்தி ஓடி வந்து கரைக்கு வந்து தேறுகிறார். ஏசட் ஒன்றும் பேசல. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த நிலையில் தான் இருக்கிறோம். 40 நாள் அடைந்து உயிர்த்தெழுதல் நடந்து பழைய வாழ்க்கையில் அப்படியே நீந்தி கொண்டு அப்படியே உல்லாசமாக இருக்கும் வேலையிலுமாக பாவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கும் விளைவாக இயேசுடன் ஒன்றும் பேச முடியாது. இயேசு பிடித்த மீன்களை கொண்டு வாருங்க என்று மீனையும் அப்பத்தையும் அவர்களுக்கு சாப்பிட கொடுக்கிறார். எல்லாம் சாப்பிட முடிஞ்ச பிறகு ஆண்டவர் இன்னும் கேட்கிறார், ஏன்பா நீ மீன் பிடிக்க போனன்னு கேட்கல, ஏன் நீ பழைய வாழ்க்கைக்கு போனன்னு கேட்கல, நீ ஏன் பாவ வாழ்க்கைக்கு போனன்னு கேட்கல, நான் 2 முறை காட்சி கொடுத்தேனே என்னை நம்பலையான்னு கேட்கல, நான் கடற்கரை நின்ற போது கூட என்னை யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியலையான்னு கேட்கல. எதையுமே கேட்கவில்லை, யாரையும் கேட்கவில்லை. பேதுருவை மட்டும் அழைத்தார். ஒரே வார்த்தை, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா என்று 3 முறை கேட்க. முதல் முறையில் ஆடுகளை மேய்,
இரண்டாம் முறையின் ஆட்டுக்குட்டிகளை மேய், மூன்றாம் முறையின் ஆடுகளை கண்காணி என்று 3 முறை ஆண்டவர் என்னை நேசிக்கின்றாய் என்று கேள்வி. ஏன் கேட்கிறார்? ஆண்டவரை பற்றி நேசம் அவரிடத்தில் இல்லாமல், நேசம் இருந்தால், அன்பு இருந்தால் விசுவாசம் இருக்கும். உங்கள் வீட்டிலே கணவன் மனைவிக்குள்ளே அன்பு இருந்தால், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே அன்பு இருந்தால், அப்பா இதை செய்வாங்க, கணவன் இதை செய்வார், மனைவி செய்வாள், பிள்ளைகள் இதை செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கும். அன்பு இல்லை என்றால் விசுவாசம் இருக்காது, நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இருந்தால்தான் அவருடைய பணிகளை நாம் செய்ய முடியும். அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்ய முடியும். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமான, அதனால்தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து என்னை நேசிக்கின்றாய் என்று 3 முறை கேட்டார். இன்றைக்கு உயிர் திறந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்னை நேசிக்கின்றாய், என்னை ஓரங்கட்டிட்டியா, நேசிக்கின்றாய். இன்றைக்கு பல திருத்தலங்கள் பசிலிக்காக்களை பார்க்கிறோம். மையத்தில் இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவர் ஓரத்தில் தள்ளப்பட்டு விட்டார். மீனான பசிலிக்காக்கள் நடக்க வேண்டிய திருப்பலி ஆராதனைகளாம் பின்புறத்து ஆலயங்களுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டன. ஏனெனில் முன்புறத்தில் நடந்தால் மக்கள் அவமரியாதை செய்வார்களாம். நம்முடைய ஆலயத்தில் வந்து நம்முடைய தெய்வத்தை அவமரியாதை செய்வார்கள் என்று நீ எதுக்கு விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க? யாரை நீங்க ஓரம் கட்டிட்டீங்க? பேதுருவை போல் ஓரம் கட்டிட்டீங்க. பேதுருவை போல் ஓரம் கட்டி அற்புதம் செய்கிற ஆண்டவர் ஒருவர் தான். அவர்தான் எங்கிருந்தாலும் மகிமை அடைய வேண்டும். எதற்காக நற்கருணை சைட்ல தூக்கி வச்சீங்க? நடுவில் இருந்தால் அவருடைய மகிமை வெளிப்படக்கூடாது என்பதற்காகவா? பேதுரு செய்த அதே காரியத்தை இயேசு மேல் அன்பு வைத்திருந்தால் நீங்க செய்ய மாட்டீர்கள். நற்கருணை நாதருக்கு மேலே திருச்சபை மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று திருச்சபையின் சட்டம். ஆனால் இன்றைக்கு புனிதர்களை எல்லாம் மேலே தூக்கி வச்சு புனிதருடைய காலடியிலே நற்கருணை பற்றிய கொண்டு வச்சுட்டீங்களே. நீங்கள் இயேசுவை அன்பு செய்கிறீர்களா? அதை ஏற்றுக்கொண்டிருக்க பங்கு மக்களாகிய கிறிஸ்தவராகிய நீங்களும் நானும் அதையும் ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எது செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலையிலே இயேசுவின் அன்பை விட்டு விலகி சென்றிருக்கும். இது நியாயமா? பாட்டு மட்டும் அழகா பாடுவோம். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்து காக்கவர் சிறுவர் அறிவுண்டார்களா பாட்டெல்லாம் பாடும். அதெல்லாம் முடிந்து போய்விட்டது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கிறோமா என்பதை இந்த உயிர்த்தெழுந்த நாட்களே நான் நினைத்து பார்ப்போம். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு முக்கியமானது. புனிதர்கள் வேண்டும், அன்னை மரியாளின் பக்தி முயற்சிகள் வேண்டும். ஆனால் எல்லா முயற்சிகளும் இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்க்கணும். இயேசுட்டை சேர்க்காம இயேசுவை பிரித்ததென்றால் அது பக்தி முயற்சிகள் கிடையாது. எந்த பக்தி முயற்சியாக இருந்தாலும் அது இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். இயேசுவின் அன்பை பற்றி அறிவிக்கணும், இயேசுவின் மகிமை பற்றி அறிவிக்கணும். இயேசுவின் மகிமையும் அன்பையும் அறிவிக்காமல் இயேசுவை கொண்டு வந்து சேர்க்காமல் நம்மை பிரித்து விட்டதென்றால் அது கிறிஸ்துவின் அன்பு கிடையாது. அது உண்மையான பக்தி முயற்சி கிடையாது, ஒரு வெளிவேஷ பக்தி முயற்சி. எனவே இந்த நாட்களிலுமாக நான் படகை தேடும் பேதுருவை போல் இருக்கிறேனா, வலையை தேடும் பேதுருவை போல் இருக்கிறேனா, மீன்களை தேடும் பேதுருவை போல் இருக்கிறேனா, என்னோடு சேர்ந்து இருக்கிறவர்களெல்லாம் பழைய வாழ்க்கைக்கு அழைத்து செல்வனாக, பாவ வாழ்க்கையை அழைத்து செல்வனாக நான் இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்த்து இயேசுவை ஓரங்கட்டும் கூட்டத்தில் நான் இருக்கிறேனா, இயேசுவை மகிமைப்படுத்தும் கூட்டத்தில் இருக்கிறேனா, இயேசுவை மாட்சிமைப்படுத்தும் கூட்டத்தில் இருக்கிறேனா, அல்லது பக்தி வேஷம் என்ற பெயரிலே இயேசுவை அந்த இடத்திலிருந்து தள்ளிவிடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மீண்டும் ஒரு குறிஞ்சதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.